ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பயிற்சி 1.1ல் 8வது சம் பார்க்க போகிறோங்க. இப்போ சம் பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனில் ஏஐ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஏ கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஏ தான் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஏக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கொஞ்சம் மாறும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத அப்படியேவும் எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து அந்த 3/3 மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஏ அப்படின்னு கொண்டு கேட்டிருக்கனால ஏக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a is equal to plus or minus 1 divided by root of adjoint a into adjoint of adjoint a அப்படின்றது ஃபார்முலா. இதை மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது எப்போ போல தான் 3/3 மேட்ரிக்ஸ்ன்றனால இந்த ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிச்சா போதும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இந்த ஃபார்மேட் தான். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் போட்டு இந்த 2 இருக்கனால இந்த 2 இந்த ரோவையும் இதையும் பண்ணிக்கலாம். இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்கனால 2 இன்ட்டு இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ இந்த ரோவை நம்ம காலத்தையும் மறைச்சிக்கிட்டனால இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × 12 24. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 0 இன்ட்டு எதை பெருனாலும் 0 தான் வரும். ஸோ நம்ம போட தேவையில்ல. ஸோ 24 மட்டும் இருக்கட்டும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இப்போ இங்கே என்ன நம்பருக்கு பார்த்தீங்கன்னா -4ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு 4ன்னு ஆயிரும். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணிக்கிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 3 -6. இங்கே மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 × 7 14. இப்போ அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இங்கே 2 முன்னாடி எழுதிக்கலாம். 2 இன்ட்டு இந்த ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கிட்டோம்னா இப்போ 0வால் மல்டிபிள் பண்ணால் 0 ஆயிருங்க. ஸோ இங்கே 0 போட தேவையில்லை. இப்போ அடுத்து மைனஸ் வரும். இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆகிடும். 2 × 12 24. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 × 24 48 ப்ளஸ் இங்கே 4 இருக்குது. இங்கே -6 இங்கே -14 இருக்குது. ஸோ -20 ஆயிரும். அப்போ ஸோ -4 × 20 80. இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே வெளியே மைனஸ் தான் வரும். -80. இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. இங்கே 24. ஸோ 24 ப்ளஸ் இன்ட்டு 2ன்னு போட்டால் ப்ளஸ் 48. இங்கே ஒரு 48 இருக்குது. இங்கே ஒரு 48 இருக்குது. ஸோ கூட்டினோம்னா 96 -80ன்னு வரும். இப்போ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 16. ஸோ மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு 16ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16. அதாவது இது நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா இப்போ 4 × 4. இப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் வெறும் 4ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ ரூட்லேருந்து நம்ம ஒரு 4 எடுத்தோம்னா வெறும் 4ன்னு வரும். இதுதான் நமக்கு ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏஐஜே the whole transpose. இதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இதுக்கு நம்ம எப்பயும் போல தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிப்பீங்களா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏஐஜே கண்டுபிடிப்போம்ல, அதே தான் இதுக்கு. ஸோ இதை கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா இது போட்டு நமக்கு ஞாபகம் வேண்டியது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டோம்னா அதேமாதிரி மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு இது நமக்கு ஞாபகம் வர வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம இதே ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கனால ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 12 ஸோ 24ன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே -0 ஏதாவது மல்டிபிள் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ அது போட தேவையில்லை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. ஸோ இந்த 2வது ரோவை காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும் பார்த்தீங்கன்னா
2 இன்ட்டு -3 ஸோ -6ன்னு வரும். -6 மைனஸ் இங்கே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ போட தேவையில்ல. 2 இன்ட்டு 7 14. ஸோ ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால 14. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 0 இன்ட்டு எது மல்டிபிள் பண்ணால் 0 தான். ஸோ அது போட தேவையில்ல. அடுத்து நமக்கு ஃபார்முலாவில் மைனஸ் வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 இன்ட்டு 12 24. இங்கே எழுதிக்கிறேன் 24. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கனால ஸோ மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 இன்ட்டு -4 ஸோ -8ன்னு வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்கனால மல்டிபிள் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ இங்கே -8 மட்டும் இருக்கட்டும். ஸோ 0 போட தேவையில்லை. அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டாக இருக்க ரோவையும் நம்ம காலத்தையும் மறைச்சிக்கலாம். இப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 2 இன்ட்டு 2 4. ஸோ 4 மைனஸ் காமன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 இன்ட்டு 2 4. ஸோ +4 +4. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்க ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ 0வால் மல்டிபிள் பண்ணால் இங்கே 0 தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஆனால் இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரன்றனால மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 இன்ட்டு 4 8. அதனால் 8ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ லாஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்க ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 மைனஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 இன்ட்டு 7 28. ஸோ +28 தான் வரும். 28 மைனஸ் காமன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 12 24. ஸோ 24. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2 இன்ட்டு -7 இருக்குது. ஸோ -14 அப்படின்றது வரும். எழுதிக்கலாம் -14. இப்போ அடுத்து ஒரு மைனஸ் வரும் காமனாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? -3 இங்கே 2 இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 இன்ட்டு 3 6. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 இன்ட்டு 3 6. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ட்டு 12 ஸோ 24 மைனஸ் இங்கே 3 இன்ட்டு 4 இருக்கனால 12. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் 12. இப்போ அவ்வளோதாங்க. இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் போட மறந்துடக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே 24 இங்கே மைனஸ் இருக்கனால கூட்டிக்கலாம். -20ன்னு வரும். வெளியே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும். ஸோ 20. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 24 தான் இருக்குது. ஸோ 24. இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 8. இங்கே 4 + 4 8. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ வெறும் 8. இங்கே 28லேருந்து 24 போயிடுச்சுன்னா 4ன்னு வரும். பெரிய நம்பர் 28ன்றதுனால +4. இங்கே -14 இங்கே 6ன்றதுனால -8ன்னு வருங்க. இங்கே வெளியே மைனஸ் இருக்கனால ஸோ ப்ளஸ் ஆகிடும். +8. இங்கே 24 தான் பெரிய நம்பர், கழிச்சோம்னா 12. ஸோ 12. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதில் காமனாக என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 காமனாக இருக்குது. ஸோ 4 வெளியே எடுத்துக்கலாம். 4 வெளியே எடுத்திங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 4 24ன்னு வரும். 6 டைம்ஸு. இங்கே 5 டைம் வரும். 5 4 20. இங்கேயும் 6 டைம். 6 4 24. இங்கே 2 டைம் வரும். 2 4 8. இங்கேயும் 2. இங்கே 2. இங்கே ஒரு டைம் வரனால 1. இங்கே 2 டைம் வரும் 8. இங்கே 3 டைம் வரும் 12க்கு. ஸோ இது இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு கிடச்சிருச்சு. அதாவது இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிடலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா 4. இப்போ 6 5 6 அதை அப்படியே இப்படி மாற்றி எழுதிக்கலாம். 6 5 6. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 2 2 1 2 3. இதாங்க நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ நமக்கு ஃபார்முக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம
இதை இப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபார்முலா இன்னொரு எழுதிக்கிட்டேன். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை நம்ம ரூட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இதோட வேல்யூ தான் நமக்கு. ஸோ இன்ட்டு 4 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 6 2 1 5 2 2 6 2 3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 2 1 5 2 2 6 2 3. இதான் நமக்கு ஏவோட வேல்யூ. ஓகேங்க, நான் டீச் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த சம்மில் சந்திப்போம்.